ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுக்கு ஸ்டேக். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பேர் உடைய இன்ஸ்டாகிராம் வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பெல்லைக்கனை தட்டுங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாகிராம் வீடியோ முதல்ல பார்த்திங்கன்னா கூகுளில் போய்ட்டு நீங்கள் instagram.com சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா புது விதமான அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க. இது நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா உடைய இன்ஸ்டாகிராமை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. உடைய இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோடைய இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடைய ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரிஸ் எல்லாம் வரும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ரீல்ஸ் எல்லாம் வரும். பேசிக்காக இப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரீல்ஸ் இருக்குது. இப்போ நான் பேசிக்காக ரீல்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ரீல்ஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ரீல்ஸ் வீடியோஸ் வந்துக்கிட்டுருக்கு. சரிங்களா? இதில் கடைசி பார்த்திங்கன்னா ஷேர் ஆப்ஷன் மாதிரி லைக், கமெண்டு, அப்புறமேட்டு மூணாவதாக ஷேர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறோம். அதை கிளிக் பண்ணால் இந்த வீடியோ அப்லோடு பண்ணவங்க இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அதே மாதிரி இன்னொரு வீடியோவை ஸ்க்ரால் பண்ணிட்டு மேலே தள்ளுறேன். இந்த வீடியோ பாருங்கள். அதே மாதிரி தான் ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நான் ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணக்கூடாது என் ரீல்ஸை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் என் ரீல்ஸை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் இருந்தால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். டவுன்லோட் பண்ணுற ரீல்ஸை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அவங்களே அனுமதி கொடுக்கணும். டவுன்லோட் பண்ணிக்கலாம் என் ரீல்ஸை அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டவுன்லோடுன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா லோட் ஆகுது. சரிங்களா? இது மாதிரி இந்த ரீல்ஸ் அப்லோட் பண்ணவங்க அவங்களுடைய ரீல்ஸை நீங்கள் என்னுடைய ரீல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இல்லை டவுன்லோட் பண்ணக்கூடாது ஏன் ரீல்ஸ் அப்படின்னீங்கன்னா டவுன்லோட் பண்ணாதீங்க. டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரீல்ஸை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இல்லீகலாலாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பெல்லைக்கனை தட்டுங்க. அப்படின்னா தான் நம்பர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் கிறிஸ்டேக்.